ரஹ்மான் ரஹீம். ஜாமியா அபூலுக்கு அப்புறம் வாசியா பார்க்கணும்ல. வாசியா மேல இருக்கும். வாசியா இங்க இருக்கு. ஓகே. منهج النقدية الحديثة التي تعتمد على أساس أرساح المراكز على أساس أرساح المراكز அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கணும். على منهج النقدية இதுவுமே நக்கது ஹதீஸா நக்கது ரீதியா தான் இருந்தது. அந்த ஸ்டைல தான் இருந்தது. அதுவே تعتمد على أساس أرساح المراكز அஞ்சலிஸ் லவ்காட்டிஷ் மூணு பேரா இருக்கணும். மராக்கிஷ் மராக்கிஷ் கேள்விப்பட்ட மாதிரி ஞாபகம் இருக்கு. மார்க்கஸ் சாரி மராக்கிஷ் இல்ல மார்க்கஸ். அது மார்க்க ஏஞ்சல்ஸ். அது மார்க்கஸ் ஏஞ்சல்ஸ். அப்புறம் வலா லகாட்டிஷ் அப்படிங்கிற சம்திங் பேர். அவங்க அடிப்படையில இவங்க செஞ்சது இவங்க சொன்ன அந்த நக்குது அடிப்படையில இருந்ததுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த மூணு பேருமே புதுசு. மதவல் வாக்கியாக்கம் சூரத்தில் வாக்கில் இஸ்திமாயி நான் சொன்னேன் இல்லையா, ப்ராக்டிக்கலா இருக்கணும், ஹாப்பனிங்ல இருக்கணும். யுஹாவில் ஹாதல் மன்ஹஜ் ஃபஹ்மல் முஸ்லிமில் இன்சானி வல் அலாகாத்தில் காயிமா ஃபீஹி மின் அமலில் ஃபன்னி அல்லது என்திஜுல் முகுதி வஹு யகத்திமு சூரத்துல் வாக்கியா தன் தஃகிது முஸ்லிம் தஹால் தகீர். அதாவது நம்ம ஸ்டைல் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபஹ்மல் முஸ்லிமில் இன்சானி மனிதனுடைய அந்த சோசியல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஒரு அலாக்காத்தில் காயமா அவங்களுக்கு அலாக்கத்துனா ரிலேஷன்ஷிப் தொடர்பு இருக்கணும். எதோடனா அமலில் பண்ணி அல்லது எம்சிசி முகதி நம்ம செய்யற விஷயத்தோட ஒரு புதுசா ஒரு விஷயத்தோட ரிலேஷன் இருக்கணும். ஒகவையோ கத்திமும் சூரத்தில் வாக்கையை அவங்க சூரத்தில் வாக்கையனா இருக்கிற பிக்சரைஸ் கொடுக்கணும். சிம்பிளா என்னன்னா பிராக்டிக்கலா இருக்கணும், கற்பனை வாழக்கூடாதுங்கிறத உங்களுடைய தீம். இங்க புதுசா வந்தது என்னன்னா இவங்க நக்கது அடிப்படையில இருக்கிறாங்கிறது புதுசு. تعتمد مارس الواقع في عدم العربي المدارس التي ترتبط ارتباطا وثيقا مع الاجتماع. இது ஃபுல்லாமே சோசியல் கனெக்டடா இருந்துச்சுங்கிறாங்க. போன தடவை சொன்னாங்கல்ல, அதோட மற்றதோட இதோட பாயிண்ட்ல ஒண்ணு, அதாவது யுனிக்கா இருக்கிறதுல யுனிக்கா இல்ல, தனிப்பட்ட சிந்தனை அவங்க சிந்தனையில மட்டும் செல்ஃப் சிந்தனையில மட்டும் இருக்கிறாங்க. அப்படி இல்லாம சோசியல் சிந்தனையில இருக்கணும்னு சொன்னாங்க. அதைத்தான் சொன்னாங்க. இர்த்திபாத்தன் வசியக்கன்னா ஒரு வசியக்கன்னா உறுதியான தொடர்பு இருக்கணும். எதோட மன்ஹஜில் இஸ்திமாயி சோசியல் ஸ்டைலோட சோசியல் வேயோட ஒரு உறுதியான தொடர்பு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. மர்சா வாக்கியா அப்படிதான் இருக்குது அப்படிங்கிறாங்க. وقد أثرت في الأدب والنقد نتيجة للتلاقي بين ثقافة الأوروبا والعربية. ஸோ இதோட அதபுலையும் நக்கதுலையும் தலாக்கஹ அப்படின்னா பார்த்து சொல்றேன். சகாஃபத் பைன சகாஃபத் யூரோப் அண்ட் அரபிக்கோட கல்ச்சருக்கு மத்தியில பார்த்துருவோம். அதாவது இந்த ரெண்டுக்கும் மத்தியில ஒரு இது ஏற்படுத்துறது தான் கிராஸ். 2-3 அர்த்தம் சொல்றாங்க இந்த வார்த்தைக்கு. அதான் பெட்லைனு பாலினேஷனு. பட் சம்திங் என்னன்னா இந்த நக்குது யூரோப்பியன் கல்ச்சருக்கும் அரேபியன் கல்ச்சருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்துச்சுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தொடர்பு ஏற்படுத்துச்சு. அது ரிசல்ட் இதுல கிடைச்சதுங்கிறாங்க. அந்த தரீக இக்பாலில் முஸ்லிஃபீனா நுக்காது உதபா. யார் மூலமா நடந்துச்சுன்னா நுக்காதுல உதபாக்கள் அரபுல அரபிகள் அல்ல திராசில் அரபில் அவருக்கு அவங்க அரபி லிட்ரேச்சர்ல உள்ளவங்க யூரோப் லிட்ரேச்சரை எடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. இதன் மூலமா நடந்துச்சுங்கிறாங்க. புரியுதா? நுக்காது உதபாவுல அரபி லிட்ரேச்சர் பர்சன்ஸ் என்ன செய்யறாங்க, அல்ல திராசத்தில் அரபில் அவருக்கு. ஸோ அரபு யூரோப் லிட்ரேச்சர் எடுத்திருக்கிறாங்கிறாங்க. லஹரத் மார்சல் வாக்கியா அரபி ரத்தி ஃபேலு அல ரொமான்சி. இந்த ரொமான்சியோட ஃபேலுக்கு ரத்து சொன்னாங்க. அதாவது லஹரத் அல்லது பிரெஞ்சுல ஏற்பட்ட ரொமான்ஸோட ரொமான்சியா பிரெஞ்சுல ஏற்பட்டுச்சா? பட் முன்னாடி பிரெஞ்சுல தான் வெளியே வந்துச்சுன்னு எதுவும் சொன்னாங்கல்ல. பிரெஞ்சோட கவிதைகள்ல ரொமான்ஸ்ல அது அசராத் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் லஹரத்துன்ற வார்த்தை இல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ரத்துனா ஆப்போசிட்டா இருந்தாங்க. அம்மன் அபர்சின் உட்காந்து அதுல அரபி. இதோட மெயின் ஆள் யாருன்னா அப்துல் அலி மொனைஸ், முகமது அமீன் அலி, ஹசன் முரப்பா வகைரகம். எல்லாரும் பேருமே புதுசு, இதுவுமே தெரியல. இது இல்லாம அபரஜில் நொக்காது உதபா தனித்தனியா சொல்றாங்க. இவங்க எல்லாம் நாஃபிது.
அப்துல் அலீம், அப்துல் அலீம் உனைஸ், மஹமூத் அமீன், ஆலிம் ஹசன் முருவா. ஓகே, அதெல்லாம் வதபாக்கெல்லாம் இவங்க நமக்கு தெரிஞ்சவங்க. முகமது தைமூர், மஹமூத் தைமூர், நஜீப் மஹ்பூல். மஹமூத் தைமூர், நஜீப் மஹ்பூல் நம்ம சிலபஸ்ல வருவான் 7வது மினிட்ல. ஓகே, ராஃபியாக்கு அப்புறம் என்ன படிச்சோம்? ரம்ஜான். ஆமா, ரம்ஜியா இல்லையா? ரம்ஜியா வந்து மதஹபுல் அதபி அல் ஃபல்சஃபி, ஒரு ஃபல்சஃபி லிட்ரேச்சர் யப்திரு தஜாருபுல் அரபிய்யா வல் ஃபல்சஃபா அல் முக்தலிஃப அல் வாஸ்தியா. அது அதான். இது அதபு ஃபல்சஃபாவோட நம்ம தஜாருப்னு எக்ஸ்பீரியன்ஸா இதை சொல்லுது. எப்படி எழுதுறாங்க அப்படின்ற மாதிரியா கூட இருக்கலாம். வாசிதத்தி, ரம்ஜி, வல் இஷாரத்தி, வல் தல்மீகி, மூணும் ஒரே அர்த்தம் தான். ரம்ஜுனால அடையாளம் தான், இஷாரனால சுட்டி காட்டுறது, தல்மீகனா மேற்கோள் காட்டுறது. கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே அர்த்தம் தான் வரும். அந்த அடிப்படையில அவங்க எப்படி சொல்றாங்க அப்படிங்கறத எழுதுறாங்கன்ற விஷயம். தஜாருப் ஞாபகம் வச்சுக்கோங்க. தஜாருபுல் அதபியா ஒரு ஃபல்சஃபா. ஃபல்சஃபா லிட்ரேச்சருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதான். ரம்ஸ் மேனாவு ஈஹா. யஹ்யா தெரியும். என்ன ஈஹா? சிப்பாபாய் தாபீரு கைர முபாஷர். தாபீர் சொல்லணும். கைர முபாஷர். முபாஷர்னா தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? முபாஷின்ற வார்த்தை எங்க பார்த்திருக்கீங்க? முபாஷிர் அப்படின்னா லைவ்னு அர்த்தம். இப்போ உங்க வீட்டு டிவி இருந்தா சவுதி சேனல்லாம் இப்ப எடுக்குதா? இல்ல டிவி இல்ல, எனக்கு தெரியல. ஒரு நாளைக்கு கேட்கிறேன். சவுதி சேனல்லாம் இப்ப டிவில வருதா? முன்னாடி வந்த பாத்துருக்கீங்களா? சவுதி சேனல்லாம் யாரு பாக்குறா? ரமலான் ஒரு மாசம் பார்த்தா உண்டு. அதுவும் இந்த திராவிடத்துல வைக்கிறது மத்த நேரம் அதுவும் கிடையாது இல்ல. இந்த சவுதி சேனல் பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கீங்களா முதல்ல அந்த சேனலை? அதுல அந்த இது போட்டிருப்பாங்க. ஈச்ச மரம் போட்டு கீழே 2 வால் போட்டிருப்பாங்க, அந்த லோகோ போட்டிருப்பாங்கல்ல. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த முபாஷிர்னு எழுதிருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா என்னைக்காவது இதை? ஷம்சோஸ் வந்து அந்த மஸ்ஜித் நபவிலேயே மக்கள் இருக்கிற தொழுகையில வந்து மெயினா தராவியோட விஷயம் இல்ல மத்த விஷயம் அதை காட்டும் போது சோழ சேனல பாத்துருந்தீங்கன்னா அவங்க லோகோ கீழே முபாஷிர்னு எழுதியிருப்பாங்க. முபாஷிர் அப்படின்னா லைவ்னு அர்த்தம். முபாஷிர்னா என்ன? லைவ் டைரக்டா. பஷர்னா பாக்குறது சொல்றாங்கல்ல, அதுல இருந்து டைரக்டா. இப்ப இங்க கைர முபாஷிர்னா, கைர முபாஷிர்னா என்ன அர்த்தம்? டைரக்டா, இன்டைரக்டா இருக்காது. ரம்ஸ் அப்படின்னா என்னன்னா ஏகானா சொல்றது தெளிவுபடுத்துறதுனா சொல்லணும். ஆனா கைர முபாஷிர் எது இருக்கக்கூடாது, டைரக்டா சொல்லக்கூடாது, இன்டைரக்டா இருக்குன்னா அங்க நவாஹின் நப்சியா அல் முஸ்தீரா அடுத்து லா தக்வி லொகா லா அதாயா. அதாவது எனக்கு இதுல என்ன புரிய, நவாஹின் நப்சியா அல் முஸ்தீரா ஒரு சம் ஹிடன் நப்சா அடையாளத்தோட சொல்லணும். அல்லது லா தக்வா லுகா அலா அதாயிஹா அவுலா யுராது தாய்வீர அன்ஹா முபாஷிர். அது நம்ம டைரக்டா சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. சக்தி பரக்கணும் டைரக்டா சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. விஷயம் என்னன்னா சில விஷயங்கள் படிக்கும் போது கவனிச்சிருக்கீங்களா? இது எது சொல்றாங்கன்னா, அது சொல்றது, சில தமிழ் புக்ஸ் இங்கிலீஷ் புக் எல்லாம் படிச்சிருக்கீங்கன்னா நீங்க படிக்கிறது ஒரு லைனா இருக்கும். ஆனா நமக்கு புரியுறது இன்னொரு அர்த்தமா இருக்கும். என்னங்க சில வார்த்தைகள் ஏன் இந்த நம்ம பேசும்போது கூட இன்டைரக்டா சில உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஸ்டாஃப்ஸா இருக்கட்டும், டைரக்டா ஸ்டாஃப்ஸ் அதிகமா டைரக்டா சொல்ல மாட்டாங்க. சிலது இன்டைரக்டா ஹிண்டா சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அது கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். டைரக்ட் மீனிங் இருக்காது. இதுக்கு இந்த இன்டைரக்டா இன்னொரு மீனிங். புக்ஸ் நிறைய அப்படி வரும். நிறைய இந்த கதை புக் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எண்ட்ல வந்து டைரக்டா அந்த ஹிஸ்டரிய சொல்லியிருக்கமா, அந்த எண்ட கிளைமேக்ஸ் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு லைன்ல முடிச்சிருப்பாங்க. அந்த லைன்ல இருந்து கிளைமேக்ஸ் நம்மளா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதை ஹிண்டா வச்சிருப்பாங்க. என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அது புக்ஸ் படிச்சிருந்தா ஃபீல் பண்ணிருப்பீங்க. அதான் இங்க சொல்றாங்க. என்னது அந்த மாதிரி டைரக்டா இல்லாம இந்த ரம்ஸ் அப்படின்னா அதுதான். ஒரு சிம்பிளா அடையாளமா ஹிண்டா கொடுக்கணும், டைரக்டா சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. وكان شعار الجنس الأدبي الرئيس في رمز انتقلت إلى على مسرح والرواية. அதுதான் ரம்ஸ் வந்து நான் கதைன்னு சொன்னதுதான் இங்க டிராமா ரிவாயத் நாவல்ஸ் அப்படிங்கிறான். மோஸ்ட்லி அதுதான். நாவல்ல நிறைய அந்த மாதிரி பார்க்கலாம். டேரக்டா சொல்ல மாட்டாங்க. ஒரு அர்த்தத்துல அதுவும் தமிழ் நாவல்ல ஏகப்பட்டது. அரபிலே இருக்கலாம், இங்கிலீஷ் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த கான ஷாரில் ஜின்ஸ் அது அரபி ரைஸ் இது எல்லாமே ரம்ஸ் இருக்கணும். இது எப்படி இந்த கலப்பு எங்க நமக்கு மாறி போச்சு அப்படின்னா மஸ்ராக்கு ரிவாயாக்கு போயிடுச்சு. வலாக்கினே எல்லாம்
தஹ்ல மின் நுக்காதி பிஹத்தின் கபீரி விமாஷன். ஆனா இது நுக்காதுகள் கிட்ட இது வரல. லம் தஹ்ல மின் நுக்காதி பிஹல்லின் கபீரின் கமா பிஷாக். கவிதையிலயோ மஸ்ரஹல நாவல்லையோ வந்தது மாதிரி நாக்கிதீன்கள ரம்ஸ் வரல. இதை நமக்கு அறிவாவே நார்மலா யோசிச்சு பார்த்தாலே புரியும். நாக்கிதீன்கள்கிட்ட ரம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க குறை சொல்லணும், கிரிட்டிசைஸ் பண்ணா டைரக்டா தான் சொல்லி ஆகணும். அப்படி சொல்றதுதான் அரபு லிட்ரேச்சர். ஸோ அவங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறாங்க. ஹல்லன்னா பங்கு இல்லைன்னு அர்த்தம். ஆக்சுவலா இங்க லாம கடைசியில் அந்த இது இதாயிருக்கு. சொல்ல இல்லாம ஹல்லன்னா அவங்களுக்கு அந்த பங்கு இல்லை. யார் நுக்காதவங்க அது வரல அப்படிங்கிறாங்க. பெரிய பங்கு இல்லை இதுல. ஹலின் கபீர். பட் கொஞ்சம் ஹலின் கபீர்னு சொன்னது பார்த்தா பெரிய பங்கு இல்லைன்னா பட் சம்பாட் ஏதோ ஒண்ணு கொஞ்சம் ஒன்று இருந்திருக்கலாம். பட் அவங்களுக்கு பெரிய பங்கு ரம்ஸ்ல இல்லை. நசரத் ரம்சியா ஃபெபாஹ் கர்னிதாஸ். இது முக்கியமான பாயிண்ட். எந்த வருஷம் வந்துச்சு ரம்சியா? 19th செஞ்சுரி. 19th இப்போதான் போன இதுல 19th செஞ்சுரியோட லாஸ்ட்ல தான் வந்தது. அவாஹே 19th செஞ்சுரி. ரத்தில் சாலியால ரொமான்சி. இதுவும் ரொமான்சியோட சிந்தனைகளை மறுத்ததுங்கிறாங்க. நம்ம இங்க அப்படியா படிச்சோம்? இது ஹியால் சம்பந்தப்பட்டது ருமூஸ்ன்னு சொன்னாங்க. ஆரம்பிச்சது இவரு அபாயில் அல்லது அகல் ரம்சி ஆரம்பிச்சது அதிகமாக. ஆனா இதுக்கு ரத்துன்னு சொல்லலையே. நான் அந்த ஹியால கவனிச்சு ரொமான்சியா மாதிரின்ற வார்த்தை சொன்ன ஞாபகம் இருக்கு. அப்படி சொன்னா நான் நேற்று பாடத்துல அப்படி சொல்லி சொல்லியிருந்தா அப்ப அது தப்பு. நான் இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா நம்ம பெஸ்ட் சில நேரம் அது அப்படிதான் ஆகும். ஏமா எகிலிபாரிகள் ஹியால் இங்கேதான், அதாவது சிந்தனையின் மீது மிகச்சி இருக்கும் அப்படின்னு தான் வந்துச்சு. அதே தான் ரொமான்சியாலே வந்துச்சு. ஆனா ஏன் ரொமான்ஸுக்கு ஆப்போசிட்டா இது சொல்றாங்க? ஒருவேளை நஷருக்கு இதுக்கு ஆப்போசிட்டா நஷர் ரம்சியாக்கு ஆப்போசிட்டா லைக் தான் வருது அப்படின்னா அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு. ரொமான்சியாக்கு அவங்க செயலுக்கு ஆப்போசிட்டா 19th செஞ்சுரி லாஸ்ட்ல வந்துச்சுங்கிறாங்க. ஓகே, இவங்க கவனம் வைக்க வேண்டிய விஷயம். பாதா ஷாயிர் யாவது ஷாயிரும் சாயித் அக்கல் ராயித் மர்சத் ரம்ஜினாங்க. கொஞ்சம் சாயித் அக்கலும் இன்னும் தெரியாது ரம்சியாவோட ராயிதுல வர்றவங்க. புக்கை பார்த்து சொல்லுங்க, ஞாபகம் இருக்கும். சாயித் அக்கலும் இன்னொருத்தர் அந்த மோஜிஸ் கையில வச்சு உங்களுக்கும் த்ரோட் இதாச்சா? எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஓகே. யாரு ஜிப்ரான் கலீல் ஜிப்ரான் அவ்வளவு மன இல்தகா நஸ்ரத் தையார் الابتدائي ورمزي التقاء فنيا. ஸோ ரம்ஸ்ல ஜிப்ரான் கலீல் ஜிப்ரானும் ஒரு இதுல அவ்வளவு மன இல்தகா மின் நஸ்ரிஹி தையார். ஸோ அவரோட நஸ்ர ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாரு? இப்ப ரிவாயா மஸ்லானாலே இவர் ஜிப்ரான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இவரோட கதையை ஒண்ணு படிச்ச ஞாபகம் இருக்கு. ஜிப்ரான் கலீல் ஜிப்ரான்ல இந்த கதை இப்ப கண்டிப்பா இங்க சொல்லணுமா? சரி வேண்டாம், விட்டுருங்க. தமாயிச்சு மேல ஒரு கதை வரும். 2-3 கதை அவர் நம்ம சிலபஸ்ல படிச்சதுதான். நீங்க இவங்க சமீனா செட்டு படிச்சீங்க, நீங்க படிச்சீங்களான்னு ஞாபகம் இல்ல. ஜிப்ரான் புக்க டிஎஸ் ஒன் ஸ்மைல்ஸ் நீங்க படிச்சீங்களா 3rd இயர்ல? இந்த 3rd இயர் போறதுல வச்சு உங்க சிலபஸ் மாத்தினதுனால அதில் எடுத்தது. அவரோட கதைகள் எல்லாமே கிட்டத்தட்ட முடிவுல வந்து ரம்ஸ் மாதிரி தான் முடியும். நல்லாவும் இருக்கும் படிக்கும் போது நடத்த இன்ட்ரெஸ்டா இருந்தது. ஓகே, மின் ருவாதிஹா யார்? அப்துல் ரஹ்மான் ஷுக்ரி, அஹமத் சக்கி, அபு ஷாதி, நசார் குபானி, அமர புரீஷா, பகத் சாக்கி செய்றவங்க எல்லாமே. அப்ப அமர புரீஷா ரம்சியாலே வர்றாரு, ரொமான்ஸ்லயும் வர்றாரு. ஓகே, இல்ல இந்த 4 பேர்ல இன்னும் நான் யாருக்கு என்ன கொடுக்கலாம்? ஹாஜி நீங்க என்ன பண்ணுங்க, 2 பேரா எடுத்துக்கோங்களேன். 2 ஹாஜராவும் என்ன பண்ணுங்க, நிறைய பேர் இந்த பேர்கள் அந்த 2 புக்கையும் பாருங்க. சில பேர் 2 இதுல வர்றாங்க. கரெக்டா? 2 இதுல வர்றாங்க. சில பேர் 3 இதுல வர்றவங்களும் இருக்கிறாங்க. அத பார்த்து யார் 2 இதுல வர்றாங்களா? இப்ப ரம்சியால 2 இதுல யார் வர்றா, அல்லது அமரபுரிஷா அவங்க பேர் எழுதி
ரொமான்சியாவும் இதுவும் அந்த மாதிரி போட்டு வைங்க. நான் இதுல போட்டு வச்சேன், எப்படி போட்டு வச்சேன் அப்படிங்கிறது நான் கவனிக்கல. நான் வந்து அந்த ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு வச்சேன். இதுல எவ்வளவு அடையாளம் போட்டிருக்கேன்னா, ஒயிட் சண்டர் அப்பாசி கப்புள் புக்ஸ், இது ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதுனா ஜாயின் புக்ஸ், இங்கே போயிட்டு டிப்ளமசி வந்து டூ மூமெண்ட்ஸ் 250 இருக்கு, 260. இப்படி போட்டு வச்சா அமர் ஷக்கி அமர் முகிம் வந்து இந்த ரெண்டு பேருமே கிளாசிக்கலா வராங்க, அபுலே வராங்க. ஹலீமத்தன் அமர் பரிஷா ரொமான்சிலா வர்றாங்க, அபுலே வர்றாங்க. அப்போ அமர் பரிஷா இதுலயே வர்றாரு, ரம்சியாலே வர்றாரு. இப்போ இந்த ஜதாரல் நம்ம படிக்காதனால இப்ப நோட் பண்ணல. நான் இந்த புக்ல உள்ள மட்டும் நோட் பண்ணியிருப்பேன். பதில் சாக்கிர் செய்யாது வாக்கையால வர்றாரு, ரம்சியால வர்றாரு. இதுல வர பயாத்தி வந்து வாக்கைய இந்த மாதிரி. ஆனா இந்த மாதிரி போட்டாலும் சரி, ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னேன், இப்படியே போகணும்னு அவசியம் இல்லை. ஒன்னா இந்த மாதிரி போடுங்க, அல்ல உங்களுக்கு புரியுற மாதிரி எப்படி உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அப்படி எழுதுங்க. பட் இப்படி பார்த்தா புரியணும். புரியுதா? இன்னைக்கு ஆக்சுவலா நீங்க ஃபர்ஸ்ட் தேர்ட் யூனிட் டெஸ்ட் எழுதாதவங்க எழுதிருங்க. எழுதி முடிச்சுட்டா இது பண்ணுங்க, அந்த 2 அச்சுரம். சரியா? ஓகே. வேற என்ன? இதுக்கப்புறம் என்ன? ரம்ஜியாக்கு அப்புறம் ஷாரில் போடுறதானே? ஷாரில் போடுறதான். ஷாரில் போடுற என்ன படிச்சோம்? ஷார் அல்லது அந்த கவனுக்கு சத்திரின் வாகிதின் ஒரே லைன்ல இருக்கிறது கவிதை. டூனல் அஜீஸ், அஜீஸ் இருக்கக்கூடாது. டூனல் தஃபீ, துல் தஃபீலியா வாகிதா, ஒரே ஒரு தஃபீலியா இருக்கணும். இது ஞாபகம் இருக்கா? அஜீஸ், சதுரு, ஹஷு, லர்பு. டக்குன்னு சொல்லுங்க. டூனல் அஜீஸுங்கிறாங்களா, அது என்னது? ஞாபகம் இல்ல? யார் சொல்லுவா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சீங்களா நான் சொல்லும் போது? ஏன்னா உங்க புக்ல இருக்காது. ஸ்கிரீன்ஷாட் வேணா ஒன்று எடுத்துட்டு வாங்க. நீங்க அப்படியே இருக்கீங்க பாருங்க. ஷத்ராயின்னு 2 ஷத்ரு இருக்கும் ஒரு கவிதையில. ஷத்ரே அவல் ஷத்ரே சானி அப்படிம்பாங்க. அந்த 2 லைன்ல தான் ஃபர்ஸ்ட் லைனுக்கு பேரு, ஃபர்ஸ்ட் இதுக்கு பேரு அஜிஸ், ரெண்டாவது இதுக்கு பேரு சதுரு. சாரி, ஃபர்ஸ்ட் இதுக்கு சதுரு, ரெண்டாவதுக்கு அஜிஸ். அஜிஸ் இருக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? நீ சொன்னாங்கல்ல, டூனல் அஜிஸ் ஷத்ருன் வாங்கிதுன் ஒரு லைன் இருக்கு, அஜிஸ் இருக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? லைன் இருக்கக்கூடாது. சோ ஒரே லைன்ல சொல்லிடணும் அப்படிங்கிறாங்க. இப்ப நீங்க படிச்சதுனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 லைன்ல ஃபர்ஸ்ட் லைன்ல லாஸ்ட் வேர்டு இருக்கு அருள், செகண்ட் லாஸ்ட் வேர்டுக்கு லருபு. அருளு லருபு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 4 வேர்டு ஃபர்ஸ்ட் ரெண்டுமே சேமா தான் வருது, ஹஷு. ஓகேவா? நினைவில் வைத்துக் கொள்ளவும். இருக்கட்டும். இந்த ஷேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு வரி கவிதைகள் ஒருவேளை அந்த மாதிரி இருக்குமா என்னன்னு தெரியல. சரி பாப்போம். துல் கஃபீலியா ஃபேல் இருக்குங்கிறாங்க, கஃபீலியா இருக்கும். இதுக்கு நிறைய பேர் இருக்கு. என்னென்ன பேர் இருக்கு சொல்லுங்க. ஷார்லுக்கு 3 பேர் சொன்னாங்க போனதுல. என்னென்ன பேர்? அது சொல்லல. ஷாருல் ஜதீப், ஷாரு தம்சீல் இருக்கா? இல்ல. ஷாரு கஃபீல், ஷாரு முர்சல், ஷாரு ஜதீப். இன்னொரு பேர் ஒன்று சேர்ந்து வரும், ஞாபகம் இல்லை. சரி பார்ப்போம். அப்புறம் சும்யா பில் ஹொர்ரில் அன்னோ தஹர்ரத்தி வஹதத்துல் காஃபியா. ஏன் ஹொர்னா? ஹொர்னா ஃப்ரீடம்னு அர்த்தம், ஃப்ரீயா இருக்குதுன்னு அர்த்தம். ஏன் ஃப்ரீடம் ஃப்ரீன்னு அர்த்தம் வச்சாங்கன்னா, அது வந்து ஒரு காஃபியால ஷக்கல்ல ஃப்ரீயா இருக்கு. ஒரே லைன்ல வஹதத்துல் காஃபியா ஒரு ஷக்கல், ஒரே ஷக்கல்ல ஒரே இதுல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு, நிறைய வதவதன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்க. இது ஷாயில ஹொர்ரியா தன்வி ஐ கஃபீலாத்தி தூள். இது ஷாயில ஹுர்ரியாக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு, ஒரு உரிமை இருக்கு, ஒரு இது பண்ணலாம். என்னன்னா, கஃபீலாவை தவில வந்து என்ன செய்யலாம்? தன்மையான டைப்ஸா சொல்லலாம். தன்மையான நவ்வுடைய வெறுப்பு தான் தன்வியா.
வலாக்கின்னாக எல்தசிமு ஃபில் கவாயிதில் அருளா காமில் இல்திசாம். இவர் அத இந்த குர்ஆ பல டைப்பா சொல்லலாம். ஆனா எல்தசிமு ஃபில் கவாயிதில் உருலா காமில் இல்திசாம். உருலாவுடைய உருலா உருள் படிச்சோம்ல, அந்த 15 பஹர்லாம் பார்த்தோம்ல, அந்த பஹர்ல உள்ளதுல என்ன செய்யணும்? அதுல பிடிப்பா இருக்கணுங்கிறாங்க. கவாயில் உருல என்ன செய்யணும்? விட்டக்கூடாது. அதுல பிடிப்பா அவர் செய்யணுங்கிறாங்க. அதுல இது உள்ள இருந்துகிட்டு அவருடைய ஃப்ரீடம் இருக்கு, அவர் எப்படினாலும் எழுதலாம் அப்படிங்கிறாங்க. والموضوعات الشعرية الحرية من حياة العامة مثل تفسير المشكلات التي يعاني منها الناس. ஓகே ஷார், டாபிக் என்னன்னா அன் ஹயாத் இல்லாம பொது வாழ்க்கை சம்பந்தமா இருக்குமா? ஓகே, அன் ஹயாத் இல்லாம மிஸ்ல தஷ்வீரில் முஷ்கிலாத் அல்லது யானி. முஷ்கிலாத் அப்படின்னா சம் ப்ராப்ளம்ஸ் தான். ஒரு ப்ராப்ளம்ஸ் சினாரியோஸை சொல்றாங்க. அல்லது யானி பிஹார் நாசு, மக்களுக்கு ஏற்படுற சில ப்ராப்ளம்ஸ். முஜ்தமியின் ஹுரூபி வல் மருளி வல் வீக்கில் ஹால். அவங்க நெருக்கடியான நேரம், மருள், நோய், போர், இந்த இந்த விஷயங்களை பேசுறதுதான் ஷார்ல போடுறேங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தோமே, அது மக்களுடைய பிரச்சனையை பேசுது. ஆனா அவங்க நேச்சுரலா அனுபவிக்கிற மக்கள் அந்த முஷ்கிலாத்த பேசலன்னு சொல்லி பேசினாங்க. என்னது அது? எது? வார்த்தையாவா? வார்த்தையாவா பார்த்தோம் இருங்க. ஆஹா, ரம்ஜியா இல்ல. ரம்ஜியா இப்பதான் அது முபாஷ் டைரக்டா சொல்றது பார்த்தோம், கவிதை எழுதுறத பார்த்தோம். இதுல இது ரம்ஜியா கிடையாது. வா வாக்கியாவும் கிடையாது. இதெல்லாம் டக்குன்னு ஆஃப் ஆயிரும். வாக்கியாக்கு முன்னாடி என்ன படிச்சோம்? அப்போ இது கவிஞரோட இதை பார்த்து படிச்சோம். ரொமான்ஸா இருக்குமா? நீங்க ரொமான்ஸ் எத்தனாவதா இருக்கு நவீனா? மவாஃபிக்குல் ஃபியாலு. இது முஷ்கிலாத்துல முஷ்கில் விஷானே நான் எதுக்கு சொன்னேன்? இல்ல இல்ல, அப்ப இதுவும் இல்ல. அப்படின்னா எங்க நான் ஹைலைட் பண்ணதே பார்த்தேன். மகாவது இன்சானி ஷக்ல மதப் நகலி இதுல இருக்கும் வெறுபால். ஓகே, இது இல்ல. ஓகே, அந்த மஷாக்கில் வாக்கில் ஹயாத்தி இருக்கு. அப்ப இது ஆனா நான் இருக்க வரேன். இல்ல இங்கே இருக்கு. மாலத்து மஷாக்கில் இன்சானி அக்லாக்கி வாசிக்கிற பேர் இதைத்தான் சொல்றேன். மக்களுடைய இன்சானியா கரெக்ட். ரம்ஸு தான். இப்ப ரம்ஸுக்கும் இது என்ன? இப்ப என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம்? ஷாரில் குர்ரு. இது ரெண்டுக்குமே இப்ப நேரம். இப்ப ஏன் ஷாரில் உள்ளவங்க ரம்சியாக்கு போனதா சொன்னாங்க? ரம்சியா அந்த இஷ்யூஸ பேசுது. மஷாக்கில் இன்சான் அஹ்லாக்கியா கேரக்டர் சம்பந்தப்பட்டதையும் ரியல் ரீதியா பேசுது. ஆனா அவங்க லைஃப்ல ஏற்படுற அந்த மஷாக்கில் கிடையாது அப்படின்னு ரம்சியால சொன்னாங்க. ஆனா இது என்ன? இது முஷ்கிலாத்த பேசுது. அதுக்கு நேர் ஆப்போசிட்டா மக்கள் அனுபவிக்கிற முஷ்கிலாத்த பேசுது. ஓகே, ஒரு ஹிண்ட் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முஷ்கிலாத் துவானி பிஹன் நாஸ், மக்கள் அனுபவிக்கிறத பேசுது. எங்க போர், நோய், அவங்க நெருக்கடியான சூழ்நிலை, இதை பேசுது. இதுக்கு நேர் ஆப்போசிட்டா ரம்சியா. அப்போ ஷாருல்ஹூர்ல இதெல்லாம் பேசிட்டு வேணான்ட்டு எல்லாருமே திரும்ப ரம்சியாவுக்கு போயிட்டாங்களா? இவங்கெல்லாம் நாங்க போனதான் வந்துச்சு இல்லையா? சரி பாப்போம், ஞாபகம் வச்சுக்கிட்டோம். تعبير الشاعر عن حالة التي شاعر حالته الذي يشعر بها. ஷாயிர் அவர் அப்போ
சூழ்நிலைய ஹால் யஷ்வர் அவர் ஃபீல் பண்ற சூழ்நிலைய பேசுவாரு. சர்வத்தால் ஹாக்கிமி பாலின் ஒரு அநீதி அரசருடைய சர்வத்தை பேசுவாரு, ஒரு தப்சீரை பேசுவாரு, குறைவா பேசுவாரு. மின் ஜானிபிகி அவர் புறத்திலிருந்து அவர் எப்படி பாக்குறாரோ அதை பேசுவாரு. ஷாதினா அவருடைய பங்குல இருந்தா அதே ரெண்டு ஒரு ஏக்கம் தான். ஜீஃபு ஒரு கொல்மு ஒரு சாயிபி மக்கானி மக்கான ஜீஃப்னா குறைக்கும்னு நினைக்கிறேன். குறைவோ அநியாயத்தையோ சுல்மையோ என்ன இருக்கோ அதை அப்படியே பேசுறது. உலக ஷாரும் நத்தியத்தில் யுத்தத்தை அவாமில் அதுக்கு நிறைய அவாமிகள் ரிசல்ட்டா இருந்தது. என்ன சபபத்துகோல் ஹர்புல் ஆலமியா சானியா மின் திமாரி நவ கத்தில் செகண்ட் வேர்ல்டு வார பத்தி பேசுதா. சப்பத் சப்பத்தா சபபத்தா சபபத்துன்னு வராது. சபபத்துக்குள் அதுக்கு ரீசனா இருந்தது ஒண்ணுன்னா செகண்ட் வேர்ல்டு வார் மின் திமாரி ஒரு கத்தில் அந்த போர் சண்டை தாலி. அதுக்கு அடுத்து கான லாபுத்தம் இல்லொரு ஷாரி கல்லமான் மாநாத்தில் இன்சான் அதான் மனிதனுடைய சூழ்நிலைகள் வானிலை இன்சான்ல ஃபுல் ஹம்ஜியத்தில் இன்சான். ஹம்ஜியான என்னன்னு பாத்தீங்க என்ன ஹமஜின்னு ஹஜிம்னா தெரியும். அட்டாக் தான். சரி ஹஜம்னா அட்டாக், ஹம்ஜுனா அதே மாதிரிதானே சொல்லுவோம். சாவேஜஸ். ஓ மக்களுடைய கஷ்டங்களை தான். எசிப்போ ஹம்ஜியானா வாணி மேல சொன்னது இதுவும் ஒண்ணுதான். அப்புறம் அந்த இருக்கிறத பேசுறது அப்படின்னு சொன்னப்போ நான் போருன்னு சொல்ல மாதிரி நினைச்சேன். அவங்க சில பேர் அந்த வேர்ல்டு வார் சைட்ல தான் இருந்தாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் பேசுறதுக்கு ஒரு ரீசனா இருந்துச்சுங்கிறாங்க. இந்திமான் கசிரிமின் ஷாரின் தையாராத்தி சியாசி. ஸோ அரசியலோட பேசுல வளர்ச்சி பிக்ரியா கலபத் தானம் அஃப்கால் ஜதீல அரசியலோட தயாரா அது கவிதைகள்ல இந்திமான வளர்ச்சி பெரிய வளர்ச்சி இருந்தது. அரசியல பேசினாங்க. அதுல அவங்க அஃப்கார்கள் புது சிந்தனையில வளர்ந்த சிந்தனைகளும் வளர்ந்தது அப்படிங்கிறாங்க. ஒரு தாஷியல் ஷாரில் ஹர்பி மதாஹிபு ரூமானி ஹர்பினா மொராக்கோ அல்லது வெஸ்ட்ல உள்ள கவிதையோட தாக்கம் இருந்தது. மதாவிக ரொமான்சி ஒரு வாக்கி ரொமான்சி அப்புறம் வாக்கியோட மதுகப்புடைய தாக்கம் இருந்தது. ஒரு அஹ்மத் ஷோராய் தஜ்தீனி சர்வத்தி அல்ல தகதீமி அவங்க பழசுல உள்ள சர்வத்தை ரகபத்தின ஷோராக்கள் ஆர்வம் இருந்தது. எதுல புதுசாக்குறதுல பழச புதுசாக்கல அவங்க ஆர்வம் இருந்தது. அதனால ரொமான்சியாக்கு போறது அப்படியே ரொமான்சியா பிடிச்சதெல்லாம் ஓகே தான். ரொமான்சியா வாக்கையா ஆப்போசிட். இது புரியுதா? ஆக்சுவலா அவங்க புதுசாக்கணும்னு நினைச்சாங்க. அதனால ரொமான்சியாவோட ஈர்ப்பு இருந்தது. வாக்கியா மேல ஈர்ப்பு இருந்தது. ஏன்னா வாக்கியால இருக்கிறத பேசினாங்க. சோ மக்களோட பிரச்சனைகளை பேசுறதுனால உங்களுக்கு அதுவும் தோதுவானதா இருந்து அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ரெண்டுமே செட் ஆயிருக்கு. தோத்தபின் நாசிக் மலாக்கியம் நிர்வாதி ஷாரில் ஹுர்ரி ஒரு நாசிக் மலாக்கியா தான் ஆரம்பத்தினுடைய முதல் ஆளு. லஹரத் தாலிகல் கசிதா காலரா மூலமா எந்த வருஷம் காலரா இங்க வருஷம் ஆனா போடல. காலரா எந்த வருஷத்துல எழுதுனது? 1947ல. அதே வருஷம் சவுதியிலேயும் அரபி தர்ஷன் அவார்டு வாங்கினார். ஓகேவா காலரா. இந்த காலரா வந்து உஸ்லூபி ஷாரில ஹுரோட அடிப்படையில தான் இந்த கவிதையை எழுதியிருந்தாங்க அப்படின்னாங்க. பாரதாளிக்க மஷா அலா ஹதாஹா பதில் அப்ப அவங்களுடைய காலடி தடத்துல ஆக்சுவலா ஒரு இஷ்யூவே இருந்தது. நான் அந்த இது நடந்தது 7வது வீட்டுல நாங்க அதை பத்தி பேசுவோம். ஹதாஹானா என்ன? மஷா அலா ஹதா டக்கு நீங்க சொல்லலாம். அர்த்தம் சொல்லியிருக்கிறது ஹதா இல்லம்மா. ஹதா புத்தான்னு சொல்லலாமா? ஹதான் ஹம்சா வச்சா தவறு. இங்க ஹதா ஹுத்தான்னா யா வரும். ஸ்டெப்ஸ் தான். 4 ஸ்டெப்ஸ் கரெக்ட். ஹா யார குறிக்குது? இந்த ஹா யார குறிக்குது? கரெக்ட். நாசிக் மலாகா குறிக்குது. ஷாரில் ஹூர்ல நாசிக் மலாகா எழுதுவாங்க. ஆக்சுவலா இந்த ராயிது யாரு 7வது வீட்டுல ராயிது யாருன்னு 2 பேர்ல ஒரு இஷ்யூவே போயிட்டு இருக்குன்னு சொல்லி பேசுவாங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா நாசிக் மலாய்க்கோட வழியில பதில் சாக்கிர் செய்யாம நடந்தாரு. அப்புறம் அப்துல் வஹாப் பையாத்தி இந்த 2 பேருமே அவங்க யாருடைய வழியில யாரோட ஃபுட் ஸ்டெப்ஸ்ல நடந்தாங்க? நாசிக் தடத்துல நடந்தாங்க. எது ஹவுலாய் ஷோராவும் மவாலிதின் அப்சிசனா இவங்களும் அந்த இந்த கவிஞர்களும் சீனியர்ஸ். மவாலிதுனா ஆரம்பத்துல வர்றவங்கன்னு அர்த்தம். எங்க
1920 ஆரம்பத்துல வர்றவங்க. அது இவங்களும் ஒரு சீனியர் உள்ளவங்க தான். அப்புறம் ஷாயிர் தர்வேஸ், நசார் குபானி, ஐ மீன் ஷுவராய் ஷாரில் ஹுர். நசார் குபானி இதுல வர்றாரோ, நசார் குபானி, தர்வேஸ் எல்லாம் இதுல உள்ளவங்க. ஷாரில் ஹுருக்கு அப்புறம் என்ன படிச்சோம்? ராபிதா கார்னியா தானே? 7, 8, 9 இந்த 2 தான் இருக்கு. முடிச்சிடலாம். இதோட முடிச்சுட்டா 8வது யூனிட் முடிஞ்சிருச்சு. மதியம் 9 ஆரம்பிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். என்ன டாக்டர் ஆபிதுல் கலாமியா ஜமியத் அன்ஷத் நியூயார்க், நியூயார்க்ல ஆரம்பிச்சது. காசிவத முஹாஜிரின்ல சூரியின் லெபனானியின் சிரியன் வாசிகள், லெபனா வாசிகள். லெபனான் தான் எல்லாருமே தெரியும். சூரியன்னா யார சொல்றாங்க? இந்த மஹஜர்ல ஒரே ஒரு சிரியன் இருக்காரு. யார் அவரு? ஒரே ஒரு சிரியன். என்ன இப்படி யோசிக்கிறீங்க? எழுதிருக்கீங்களா? சமீரா யாரு ஒரு சிரியான்னு? நல்லா காணோம். நசீப் அரிலா வந்து சிரியன். யார் சொன்னது? யாரு இது? யார் சொன்னது சொல்லுங்க. ஓகே, நசீப் அரிலா வந்து சிரியன்னு. நமக்கு இங்க ஒண்ணு கவனிங்க. அந்த பாயிண்ட் தான் நிப்பாட்டினேன். நமக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு சிரியன் தானே. ஆனா இங்க சூரியனே புளூரலா கொடுத்திருக்காங்க. அப்ப வேற சில சிரியன் வாசிகள் இருக்கணும். கரெக்டா? நமக்கு சிலபஸ்ல வர்றதுல ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க. வேற சில சிரியன் வாசிகள் இருக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதுல ஆதாங்கள் கீழே இங்கேயும் கொடுத்திருக்கிறாங்க. இங்கேயும் வருது, இங்கேயும் வருது இல்லையா? இவங்க யாரும் வேற சிரியன் இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த டாஸ்க் யார் எடுத்துக்கிறான்? இந்த ரெண்டு ஆயுத தலைமையால இதுல சில ஆட்கள் வர்றாங்க. இங்க ஆதா ஜிப்ரான் இங்கெல்லாம் வர்றாங்க இல்லையா? இதோட பாயிண்டையும் இதுல வர்றவங்களையும் பார்த்து கொஞ்சம் விக்கிபீடியாலையும் பார்க்கலாம். அதுலயும் பார்த்து சரியான வேற யாரும் இருக்காங்கன்னு யாரு பார்த்து சொல்றான்? அந்த 2 ஹஜரா வேற ஒர்க்ல இருக்காங்க, விட்டுருங்க. அவங்க 2 பேர்ல யாரும் பார்த்து சொல்றான்? ஓகே, பார்த்து சொல்லுங்க. சப்ளைங் பார்த்து வேற ஒர்க் தரும். ஜஸ்ட் ஒரு 10 கால் மணி நேரம் வேலை தான். சரி பார்த்துக்கிட்டா சொல்லுங்க. ஓகே, பதர் சிக்கரத்து லாபிதுல் கலமையா 1916ல. ஓ, இதுவும் பாருங்களேன். 1916ல தான் இதோட சிந்தனை ஆரம்பிச்சிச்சு. பட் எப்ப ஆரம்பிச்சாங்க நாயகத்தில் கலமையா? ஆய்வுகள் எப்ப ஆரம்பிச்சாங்க? 1920ல. இங்கே சொல்றாங்க 4 வருஷம் கழிச்சு. இதே மாதிரி உஸ்பத்துல் உந்துலுஸ் எப்போ அதோட சிந்தனை ஆரம்பிச்சிச்சு? சரி, எப்ப ஆரம்பிச்சாங்க? உஸ்பத்துல் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? அதை சொல்லுங்க. பார்த்தே சொல்லுங்க. ஓகே, உஸ்பத்துல் அதான் லாஸ்ட் 1933. 4ல அதுதான் கடைசி. 1933ல ஆரம்பிச்சாங்க. அதோட ஃபிக்கர் எப்ப வந்துச்சு? அதோட ஃபிக்கர் எப்ப வந்துச்சு? எந்த வருஷம்? கரெக்ட். 1909ல அது ஃபிக்கர் ஆரம்பிச்சு. அது ஆரம்பிச்சது 1933ல. கிட்டத்தட்ட நிறைய வருஷம் கிடந்துச்சு. இதாவது 4 வருஷம், அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அப்போ 1909லயே அது ஃபிக்கர் ஆரம்பிச்சப்போ ஒருத்தர் அது கிதாபும் எழுதியிருப்பாரு. யாரு எழுதுனா? என்ன புக்கு? உங்களுக்கு இந்த ஜதார புக் இல்லாதனால நீங்க தெரிஞ்ச பார்க்கல. என்ன புக்கு? சூப்பர் ஆச்சு. ஸோ அது வந்து 1909ல எழுதுனது. நல்லது. ஓகே, வேற அக்கதத்து அவ்வளவு ஜல்சத்து தாசிஸ் ஜவாஹி தமியா. இதோட ஃபர்ஸ்ட் தாசி ஜமியான்னா என்ன சொல்றது? ஜல்சா. இங்க ஜல்சான்னு சொல்றாங்க. அப்பல்லோல சொல்லும்போது இஸ்திமான்னு சொல்றாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். முதல் கூட்டம். இந்த நான் மாத்தி சொல்லிட்டணும். புஷ்பத்தில் வந்து ஓகே, சாரி மாசா. தீவான், தீவான் தான். ஆமா, நான் ராபித்தத்துல கலமையான்னு சொன்னதுனால ஆப்போசிட் இதுக்கு போயிட்டேன். நல்ல வேலை. நீங்க தீவான் தான் தான் இருக்குல்ல. தீவான், தீவான் தான். சாரி. லவ்வுல் ஃபஜ்ர் சுக்ரி எழுதணும். ஒரு சுக்ரி வர்றாரு அப்பவா தெரிய வேணாமா எனக்கு? அதான் நம்ம மைண்ட் ஒரு பக்கம் சொல்றது, ஒரு பக்கம் ஒரு பக்கம் சிங்க் ஆகலைன்னா இதான் பிரச்சனை. தீவான். ஓகே, என்ன பார்த்துக்கிட்டீங்களோ?
ஆஹ் இப்ப என்ன கேட்டேன்? ஜல்சா அப்படின்னு, ஜல்சா அப்படிங்கிறது கூட்டம், இஸ்திமாங்க ஜல்சான்னு சொல்றாங்க. அரசியல் பொதுக்கூட்டம், பொதுக்கூட்டம் போடுறதும்பாங்க, அரசியல் கட்சி மீட்டிங், அந்த வார்த்தை தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ அது அகத் அவ்வளவு ஜல்சா. இதுல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது எப்ப தவசிஸ் ஹாஜில் ஜமியத்து மஞ்சளி அப்துல் மசீஹ் ஹத்தாதுடைய வீட்டுல தான் ஃபர்ஸ்ட் அசோசியேஷன் கூட்டம் போட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்துல் மசீஹ் ஹத்தாத் யாரு? அப்துல் மசீஹ் ஹத்தாத் யாரு? இவர் பேர் படிச்சிருக்கோமா? இவர் தான் சாயிக் பத்திரிகையோட மொசிஸ். 1913 ஆரம்பிச்சா இப்போதைக்கு மொசிஸ். அப்ப இதே மாதிரி அபலோட முதல் கூட்டம் எங்க நடந்துச்சு? எந்த வருஷம் போட்டாங்களா அதுல? அபலோட முதல் வருஷம் போட்டாங்களா? இப்னு கர்மத் இப்னு ஹானியில் நடந்துச்சு. அது யார் நடத்தினா ஞாபகம் இருக்கா? அஹமத் ஷோக்கி. வருஷம் போட்டிருந்தாங்களா அதுல? வருஷம் போட்டிருந்தா, வருஷம் போட்டோமா ஞாபகம். இங்கேயும் வருஷம் போடல. அது கர்மத் இப்னு ஹானியில ஷோக்கி நடத்தினாரு. ஜசீராவா ஜீசாவா? ஜீசாவா இடத்துல. ஓகே, இது வந்து அப்துல் மசீஹ் ஹத்தாதோட வீட்டுல நடக்குது. வகத் ஜல்சத்து சானியா ரெண்டாவது கூட்டம் வந்து ஜிப்ரானுடைய வீட்டுல நடக்குது. ஓகே. இன்தகப ஜிப்ரான் அமீதன் ராபிட்டா. சோ இதுக்கு தலைவரா இருந்தாரு. மேகாலய முஷாரா இருந்தாரு. வில்லியம் காத்து ஹாசின். ஹாசின்னா ட்ரெஷர்னு அர்த்தம். அத மீகாயில் நைமா தஸ்தூர் ராபிதா. சோ ராபிதாவோட தஸ்தூரா யார் இருந்தாருன்னா மீகாயில் நைமா கருதப்பட்டார். சரியான வராது. ஓகே, பீமா ஓகே பார்ப்போம். பக்கத்து மஜர்ரதி மௌத்தி உடஞ்சிருச்சுன்னு அர்த்தம். பக்கனா எப்போ விமௌத்தி ஜிப்ரான் 1932ல ஜிப்ரான் போனதுக்கு அப்புறம் அதுவும் போயிடுச்சு. 1932ல என்ன ஆரம்பிச்சாங்க? 1932ல என்ன ஆரம்பிச்சாங்க? பாக்குறீங்களா? அப்பல்லோ ஆரம்பிச்சாங்க. 33ல உஸ்பா. ஓகே. கான அவுலாஹா ஜிப்ரானி மேகன் எமாயில அபுமா நசீப் அலிலா ரஷி அப்துல் மசீத் நதரா ஹதத் இலியாஸ் அத்தாவுல்லா. ஒரு புதுசு. இலியாஸ் அத்தாவுல்லா இங்கேயும் வரல. நதரா ஹதாத்துக்கு இதுக்கு இலியாஸ் அத்தாவுல்லா இல்ல. இந்த புது ஆளுகளை இதெல்லாம் ஓரளவு பார்த்தா தெரிஞ்சிடும். அப்போ 1913ல சதத் மஜல்லா ஃபுனூன் 1930ல ஆரம்பிச்சு. இதுலதான் அவங்க எழுத்துக்களை பப்ளிஷ் பண்ணாங்க. சஹதத் பவாக்கீர் அதபுல் அரபி அதபுல் பவாக் அதபுல் سددت بواكر الأدب المحضر قبل تأسيس رابطة القلمية وأسهم في تحريرها ஜிப்ரான் ரைஹான். இதோட யாரு? ஒரு நிமிஷம். இது ஆமா, இது படிச்ச ஞாபகம் இருக்கா? ராபித கலமை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி புனூனோட பத்திரிகை யாரு வெளியிட்டு இருந்தாங்க? அதபுல் மஜித் பவாக்கீரோட வெளியிட்டு இருந்தாங்க. அது முன்னாடியே படிச்சோம். வசம தஹரீரிகா ஜிப்ரான். ராஜ கலமையா வந்து அது அசகமன கான்ட்ரிபியூட் பண்ணாரு, முயற்சி பண்ணாருன்னு அர்த்தம். ஜிப்ரான். அப்புறம் ரைஹான். ரைஹானின்னு அமீன் ரைஹானின்னு ஒருத்தர் வருவாரு. அவரும் இதுல வருவாரு. நோய்மா ஹமலத்தில் ஆலிமி ரோஹி சர்வா ஜிதியா. இத ஆலமி ரோஹி சர்வா இந்த புது ரூஹ உலகத்துக்கு கொண்டு போனாங்க. அதபில் அரபியோட ஆலம்னா உலகத்துக்கு எல்லாத்துக்கும் எடுத்து காட்டினாங்க. பாத கியாமி அப்துல் கலாமியா அஸ்மஹ ஜரிதா சாயா. ஜரிதா வந்ததுக்கு அப்புறம் தான் சாயிக் வந்துச்சு. லிசானிஹா நாத்து அதனுடைய பேசும் மொழியாக சாயிக் வந்துச்சு. சாயிக் எந்த வருஷம் வந்துச்சு? ஓகே, 1912ல ஆரம்பிக்கிறவங்க. ஆனா இது 1920ல ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை அஸ்பகத்து தான் சொல்றாங்க. அதனுடைய படிப்புகளை வெளியிட்டாங்க. பட் அதுக்கு ராஜித கலபியாக்கு முன்னாடியே சாயிகம் வந்துருச்சு. ஓகே. காம அல்லாஹாமி நஸ்ல் ஜராயிது சொகுஃபுல் அரபியா ஜேர்னல்ஸ் அரபிக் பேப்பர்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிலாதில் மஹஜர் அவங்க ஊர் இடம்பெயர்ந்து போன ஒரு நாடுகள்ல. எங்க? மஜல்லா ஃபுன்னு நசீப் அலிலா வருது. சாயி மசி ஹத்தாத் வருது. சமீர்ல. சமீர் எந்த வருஷம்? சமீர் எந்த வருஷம்? ஓகே. ஃபர்ஸ்ட்
மாசம் மாசம் வெளியிட்டாங்க. அப்போ ஜரிதாவை நியூஸ் பேப்பரா டெய்லி வெளியிட்டது எந்த வருஷம்? 7 வருஷம் கழிச்சு 36 வரும். 36 37 ஆங்க பாருங்க. 36 7 வருஷம் கழிச்சு இலியா அபுமாலியோட. ரத்னா தாஹா ஹுசேன் அக்காது மாசம் ராஜுல கலந்துங்க. ஓ, இவங்களுக்கு இது பிடிக்கலையா? தாஹா ஹுசைனுக்கும் அக்காதுக்கும் மாசினிக்கும் ராஜுல கலமையா பிடிக்கிற ரத்து பண்ணாங்க. இவங்களையும் நம்மளுக்கு இருக்கிறாங்க இந்த குரூப். சரி, கடைசியா நீங்க யாருக்கு யாருக்கு அவங்களுக்கு ரொம்ப